ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டைரன்சன் சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா துபாய் கோல்சூக் மெட்ரோ ஸ்டேஷன் அண்ட் பஸ் ஸ்டேஷன். இங்கே பாருங்கள், ஏர்லி மார்னிங் 6 o'clock 6 AM துபாய். ஸோ கோல்சூக் பஸ் ஸ்டேஷன் ஆள் நடமாட்டமே இல்லை, பஸ்லாம் நிறைய நிற்கிது பாருங்கள். அண்ட் இந்த பஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் வந்து நமக்கு ஃபோர் ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் ஏர்லி மார்னிங்கில் இப்போ க்ளோஸில் இருக்குது. இதில் வந்து நாங்கள் ஒரு வாட்டி சாப்பிட்ருக்கோம், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு, நல்ல ப்ரைஸும் அஃபோர்டபுளாக இருக்கும், ரெஸ்டாரண்ட்டும் நீட்டாக இருக்கும். ஃபோர் ஸ்கொயர் இங்கே இருக்குது, ஷாப் நேம் அங்கே எழுதியிருக்கு, அதனால் கொஞ்சம் ஹைட்டில் இருக்குது. ஸோ நான் இப்போ எதுக்காக மெயினாக வீடியோ எடுத்திருக்கேன்னா, டியூட்டி கிளம்பி போய்கிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் வந்து கோல்சூக் மெட்ரோ பஸ் ஸ்டாப். ஆக்சுவலாக மெட்ரோ ஸ்டேஷன் வந்து நம்ம இந்த சைடில் போகணும். இங்கே பாருங்கள், இங்கே போய் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது, அப்படி இல்லாட்டி இந்த பக்கம் ஒரு மெயின் என்ட்ரன்ஸ் இருக்குது. இந்த பக்கம் ஒரு மெயின் என்ட்ரன்ஸ் இருக்குது, ரைட்டில் போய் லிஃப்ட் இருக்குது, லிஃப்ட்டில் போய்க்கலாம். இந்த பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு லிஃப்ட் கிடையாது. நம்ம இப்போது எஸ்கலேட்டரில் போக போகிறோம். நான் ஜஸ்ட்டு பேக் கேமரா ஆன் பண்ணிக்கிறேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து டெய்லி டியூட்டி கிளம்பி போகிறது இப்படி தான். ஸோ நான் இது வரைக்கும் வந்து இந்த மாதிரி வீடியோ போட்டதில்லை. டியூட்டிக்கு போகிறது பாருங்கள், யாரோ டிஷ்யூ எல்லாம் இப்படி போட்டிருக்காங்க பாருங்கள். குப்பையில் போட்டால் நீட்டாக இருக்குன்னா ஒரு இடம், அந்த இடத்துல நம்ம நீட்டாக வச்சுக்கணும். துபாயில் வந்து நமக்கு குப்பை கீழே போடவே மனசு வராதுங்க ஆக்சுவலாக, ஏன்னா அந்த அளவுக்கு நீட்டாக இருக்கும். பாருங்கள் இடம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல போய் எப்படி அவங்களுக்கு குப்பை கீழே போட மனசு வந்துச்சின்னு தெரியல. அண்ட் ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு, ஹயாத் பில்டிங் அங்கே இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல நின்று நான் வீடியோ போட்டிருக்கேன். லைவுங்கிறதால அந்த டைமில் நெட்வொர்க் சரியாக கிடைக்காததால் வீடியோஸ்லாம் ஹேங் ஆகுது. ஸோ அதனால் ஒரு வீடியோ ஜஸ்ட்டு கிளிப் எடுத்து போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா, அதனால தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அண்ட் துபாயில் எல்லோரும் இப்படி தாங்க, ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சி போகணும். ஏன்னா டியூட்டி வந்து ஜெப்ரல் இல்லையா, எழுந்திரிச்சி போனால் தான் நம்ம வந்து அங்கே ஒரு 7:30 மெட்ரோவில் போய் நாங்கள் ரீச் ஆகிட்டு ஆஃபீஸ் போக கரெக்டாக இருக்கும். ஸோ எஸ்கலேட்டர் எவ்வளோ லிஃப்டாக இருக்கு பாருங்கள். பார்த்தீங்களா, போலீஸ் நிற்கிறாங்க, அதனால் நான் வீடியோ கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ துபாய் மெட்ரோ லெஃப்ட் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்காக பாருங்க. பட்டன் பாருங்கள், சும்மா எவ்வளோ பெருசாக இருக்குது, கற்றுக்குது இல்லை, நைஸ். எப்படி ப்ரெஸ் பண்ணலாம், நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணலாம், இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணலாம், இப்படி ப்ரெஸ் பண்ணவே வேண்டாம். ஸோ திஸ் இஸ் த துபாய் மெட்ரோ ஸ்டேஷன், கோல்சூக் மெட்ரோ ஸ்டேஷன் எப்படி இருக்குது. வந்து எல்லாமே தெளிவாக எழுதியிருக்குங்க. நீங்கள் புதுசாக வந்தாலும் எங்கே போகணும், எங்கே நிற்கிறீங்க பாருங்கள். இப்போ ஏரோ இருக்கிறது தான் கோல்சூக். ஸோ அங்கே இருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டாப் அல்ட்ராஸ் போகுது, அதுக்கப்புறமா அல் குபைபா, அதுக்கப்புறம் சராஃப் டிஜி, அதுக்கப்புறமா புர்ஜிமனில் ரெட் கலரில் ஒரு 19 எழுதியிருக்கு பாருங்கள். ஸோ அங்கே இறங்கிட்டு ரெட் லைன் நீங்கள் சேஞ்ச் ஆகிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா அவுத் மேத்தா, அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். துபாய் ஹெல்த் கேர் சிட்டி, அல் ஷதாஃப். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ட்ரெயின் எப்போ வருங்கிறது அந்த எல்சிடி மேலே டிவி மாதிரி இருக்குது பாருங்கள், அதில் உங்களுக்கு ஷோ ஆகும். ஜஸ்ட்டு ஜூம் பண்ணி காட்டுறேன். நல்ல வேலை லேடிஸ்லாம் யாரும் இல்லை, அதனால் வீடியோ எடுக்க கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த கிளாக் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் வந்து டைம் ரன் ஆகும். எவ்ரி ஏர்லி மார்னிங் எவ்ரி 15 minutes 10 minutes ஒரு மெட்ரோ இருக்குது. நான் வந்து அல் குபைபா போயிட்டு 5 minutes கற்றுக்கு போகிறேன். 5 minutes ஒரு மெட்ரோ வரும். நான் வந்து
இங்கேருந்து அல்குபைவா போயிட்டு அங்கே போய் பஸ்ஸில் போய் போகிறேன். ஸோ ட்ரெயின் வரும்போது ஒரு கிளிப் ஒன்று எடுப்போம். இப்போ பாஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஒரு அப்டேட்டு, லேடிஸ் அண்ட் அங்கே கம்பார்ட்மெண்ட் இருக்குது. அங்கே பாருங்கள், பிங்க் கலரில் அதை ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. நல்ல விஷயம் இல்லை. ஸோ அங்கே நின்றா ஃபுல்லாக லேடிஸ் அந்த பக்கம் ஏறிக்கலாம். மற்ற கம்பார்ட்மெண்ட் காமன், லேடிஸும் ஏறிக்கலாம், ஜென்ஸும் ஏறிக்கலாம். ஸோ அந்த லாஸ்ட்டில் கோல்ட் கிளாஸ் இருக்கும் பாருங்கள். இப்போ ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு மெட்ரோ வந்தாச்சு, அது கிளம்ப போகுது. ஜஸ்ட்டு உங்களுக்காக ஒரு பார்வை. வந்து ஒரு 3 to 4 minutes நிற்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக டோர் லாக் ஆயிரும், கிளம்பிடும். எப்படி இருக்குது துபாய் மெட்ரோ? சும்மா வீடியோ பார்க்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு அப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதை ஷார்ட்டாக அப்லோட் பண்ணுவேன். ஓகே. ஸோ அதே மாதிரி ஹேண்டிகேப் வந்தாங்கன்னா அவங்களுக்கான சிம்பிள் இருக்குது பாருங்கள். ஸோ அவங்க இங்கே வந்து நின்றாங்கன்னா ஹேண்டிகேப்க்கு என்ன ஸ்பேஸ் அவைலபிள் ஃபார் ஹேண்டிகேப்னு இருக்குது பாருங்கள். அதே மாதிரி எல்லா மெட்ரோ ஸ்டேஷன்லேயும் இறங்கினோன்னா இந்த மாதிரி ஒரு போர்டு இருக்கும். வித்தின் 500 மீட்டர்ஸில் உங்களுக்கு என்னெல்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு காட்டும். ஸோ கோல்ட் சூக் வித்தின் 500 மீட்டர்ஸில் என்னெல்லாம் அவைலபிள் இருக்குதுன்னு பாருங்கள். துபாயில் இருக்கிறவங்களுக்கு இது தெரியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெயின் வரத்துக்கு வந்து இன்னும் 1 minute தான் இருக்குது. ட்ரெயின் வரப்போகுது. ஏர்லி மார்னிங் 6 AM ஃப்ரீயாக இருக்குது. பொதுவாக ஹபீபி கம் டு துபாய் அப்படின்னு சொல்லி க்ரௌடு எல்லாம் இங்கே வந்துருச்சுங்க. இங்கே ஒரு பீக் ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா டோரை அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஸோ நைஸ். வெளியே வரவங்க சென்டராக வந்து வெளியே வருவாங்க. உள்ளே போகிறவங்க இந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடு அப்படி நின்றுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெயின் வந்துச்சு, நம்ம ஏற போகிறோம். ஓரமாக நடக்கும். ஸோ இதுதான் துபாய் மெட்ரோ ட்ரெயின். ஸோ ஷார்ட்டாக மட்டும் எடுத்துக்கிறேன், ரொம்ப லென்த்தியாக எடுக்க முடியாது. திடீர்னு சத்தம் போடுவாங்க, ஏன் வீடியோ எடுக்கிறீங்கன்னு யாராவது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டேஷன் வந்துச்சு, இறங்க போகிறோம். கேட்டோம். அது துபாய்பா. இங்கே பார்த்தீங்களா, இங்கேயும் 500 வித்தின் 500 மீட்டரில் என்னெல்லாம் இருக்குதுன்னு இருக்குது. ஓகே, நம்ம வந்து இப்போ லிஃப்ட்டில் போயிடலாம், ஃப்ரீயாக இருக்குது. ஸோ லெட்ஸ் கோ. நியூ லிஃப்ட் எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது பாருங்கள். லிஃப்ட் வந்தோடனே ஃபுல்லாகிடும் எப்போவுமே. நம்ம வந்து அந்த லிஃப்ட்டு போனதுக்கப்புறமா அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். நிறைய பேர் தெரியாமல் அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நம்மளோட லிஃப்ட் வந்தாச்சு. மேலே போயிட்டு நான் வீடியோ மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ லிஃப்ட்டில் வெளியே வந்தாச்சு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தான் நான் சொன்னல ஆர்டிஓ நோல் கார்டு. இதை வச்சு தான் நம்ம மெட்ரோவில் போய்கிட்டு இருக்கோம். அண்ட் பஸ்லேயும் இதை வச்சு தான் நம்ம போகணும். இங்கே பரவாயில்ல, எந்த போலீஸும் இல்லை. உங்களுக்காக லைவாக எப்படி செக் அவுட் பண்ணுறோம், எப்படி செக்இன் பண்ணுறோம். இதுதான் செக் அவுட் அண்ட் இதே தான் மறுபடியும் செக்இன் கூட. இப்படி கார்டை ஸ்வைப் பண்ணால் அந்த கேட் ஓப்பன் ஆகும். இங்கே ரீசார்ஜ் பண்ணணுன்னா இங்கே ரீசார்ஜ் மிஷின்லாம் இருக்குது.
இப்போ நமக்கு அது டைம் இல்லை. நான் இன்னொரு நாள் தனியாக வீடியோ போட்டு காட்டுறேன். எப்படின்னா ஜஸ்ட் இப்படி கார்டை இங்கே வச்சோம்னா இந்த இடத்துல பேலன்ஸ் ஷோ ஆகும் பார்த்தீங்களா. ஸோ நம்ம டாப் அப் பண்ணிக்கலாம். கார்ட் பேமெண்ட்னா கார்ட் பேமெண்ட் இருக்குது, கேஷ்னா கேஷ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம அது கண்டென்ட் கிடையாது, அதனால் அதை நம்ம வீடியோ எடுக்கலை. ஜஸ்ட்டு ஷார்ட்டாக காட்டிட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்கணும். டியூட்டிக்கு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வீடியோலாம் எடுக்க முடியும், ரொம்ப லென்த்தாக. ஸோ இல்லாட்டி ஒரு 20 தடவை ரீசார்ஜ் பண்ணி காட்டியிருப்பாங்க உங்களுக்கு. எஸ்கலேட்டர் மேலே போயிட்டு எஸ்கலேட்டரில் மேலே வந்தாச்சு. இதுதான் வந்து அல் குவைபா எக்ஸிட் 1ல் வந்திருக்கோம். ஆட்டோமேட்டிக் ஸ்லைடிங் டோர். நான் வந்து பஸ்ஸில் போனோம். இங்கே லீகலாக க்ராஸ் பண்ணணுன்னா இந்த ஒயிட் கிராஸில் தான் பண்ணணும். இது வந்து கேரிஃபோர் எல்லாருக்கும் தெரியும், சிட்டி சென்டர். அது துபாயில் இருக்கிறவங்களுக்கு அண்ட் துபாயில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது நல்லா தெரியும். நான் ஏன்டா இவ்வளோ வேகமாக போகிறேன்னு நினைக்கிறீங்களா? ஜபுல் அலி பஸ் ஃப்ரெண்ட் X91 இங்கேருந்து கிளம்பும். கரெக்டாக 6:40 கிளம்பி அங்கே போய் ரீச் ஆக 7:30 7:45. அதனால் கொஞ்சம் க்யூ நிற்கும். எதுக்கு க்யூனால் நமக்கு விண்டோ சீட்டு உட்காந்தே பழகிட்டோம் இல்லையா டெய்லி. அதனால் விண்டோ சீட் கிடைக்குன்னா கொஞ்சம் வேகமாக போயிட்டு உட்காரணும். தான் துபாய் டாக்ஸி எப்படி இருக்குது. இந்த மாதிரி வீடியோ நான் இதுக்கு முன்னாடி எடுத்ததில்லை. இப்போ கொஞ்சம் வீடியோ எடுக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதால சரி, நம்மளை நம்பி 200 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல வீடியோஸ்லாம் போகணுன்னு முடிவு பண்ணிட்டேன். இர்ஃபான் வியோட ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். அதில் அவர் அட்வைஸ் பண்ணார், உங்களை நம்பி சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டா அவங்களுக்காக நீங்கள் என்னென்னா செய்யுங்க அப்படின்னு. ஸோ அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவர் வந்து என்ன பண்ணார்னா, சென்னையில் மட்டும் வீடியோ போட்டுட்டு இருந்தவர் வெளிநாடுலாம் போக ட்ரை பண்ணார். ரயிலில் போய் வீடியோலாம் போட்டார். ஸோ அந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமாக பண்ணுங்கள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் X91 பஸ் ஜபுல் அலி போகும். இந்த பஸ்ஸில் தான் நான் இப்போ போக போகிறேன். அண்ட் க்யூவை பாருங்கள், போய் நின்றுடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அல் குவைபா பஸ் ஸ்டேஷன். ஜஸ்ட்டு உங்களுக்காக ஒரு வியூ எப்படி இருக்கு பாருங்கள். நல்லா கஃபிட்டேரியா பெருசாக ஒன்று வச்சுருக்காங்க சென்ட்ரா. அண்டு நல்ல பெரிய பஸ் டிப்போ இது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக விண்டோ சீட் கிடச்சிச்சு. ஜம்முன்னு போய் உட்காந்தாச்சு. உங்களுக்கு வீடியோ போட்டு வந்ததால் கொஞ்சம் பின்னாடி தான் சீட் கிடச்சிச்சு. இட்ஸ் ஓகே, ஒன் டே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பஸ்ஸில் இருக்க ஃபெசிலிட்டிஸ்லாம் பார்க்கலாம். இதை பாருங்கள், சார்ஜ் போடுறதுக்கு பாயிண்ட்லாம் இருக்குது. அண்டு நம்ம லெக் வைக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வச்சுருக்காங்க சூப்பராக. நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்டு சீட்டை வந்து இந்த மாதிரி புல் பண்ணி சாஞ்சிக்கலாம். அண்ட் தென் வேறு ஃபெசிலிட்டிஸ் பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. நைஸ். தென் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பேக்கில் இருந்து நம்ம சார்ஜ் கேபிளை எடுத்து நம்ம மொபைலுக்கு சார்ஜை போட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி எடுத்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ பஸ் உள்ள சின்ன வியூ உங்களுக்காக. அண்ட் இதை ஸ்டாப் பண்ணணுன்னா அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். ஸோ பஸ்ஸில் வந்து நான் எவ்வளோ பின்னாடி உட்காந்துருக்கேன் பாருங்கள். இந்த மானிட்டரில் வந்து எல்லா பஸ் ஸ்டாப் நிற்கும் போதெல்லாம் அதில் காட்டும் எந்த பஸ் ஸ்டாப்பில் நிற்க போகுது அப்படின்னு. அண்ட் பஸ் நிற்கணும்னா ஸ்டாப் பட்டன் இருக்குது, அந்த ஸ்டாப்பில் கரெக்டாக நிற்கும். அண்ட் தென் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இறங்க வேண்டிய ஸ்டாப் வந்துருச்சு. நான் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டேன். அந்த இடத்துல ரெட் லைட் எரியுது பாருங்கள். ஸோ டிரைவர் நிப்பாட்டிடுவார்.
கார்டு வச்சு செக் அவுட் பண்ணியாச்சு. 7.50 dirham டோட்டலாக கட்டாயிருக்கு, மெட்ரோ அண்ட் ப்ளஸ் பஸ்ஸு சேர்த்து. தென் ஃப்ரெண்ட்ஸ், நான் இறங்கின இடம் ஃப்ரீ ஜோன். ஸோ அங்கே வீடியோ எடுக்கிறது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன். ஃப்யூச்சரில் இந்த வீடியோ ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் என்னை என்கொயரி கூப்பிட்ருவாங்க. அதனால் நான் வீடியோ எடுக்கலை. அதுக்கப்புறம் இறங்க அதே மாதிரி ஆஃபீஸ்லேயும் வீடியோ வந்து ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ ஆஃபீஸ்லேயும் நான் வீடியோ எடுக்கலை. ஃப்ரெண்ட்ஸ், ஆஃபீஸ் முடிஞ்சதுக்கப்புறமா ஆஃபீஸ்லேருந்து இங்கே வரைக்கும் அந்த மெட்ரோ ஸ்டேஷன் வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக ட்ராப் பண்ணிடுவாங்க. ஷட்டில் பஸ் வரும். அதுக்கப்புறமா அந்த எஸ்கலேட்டரில் ஏறி வந்து இங்கே அப்படியே ஜஸ்ட் நம்ம வாக்கிங்கில் போகணும். இது ஒரு ஃபுட் ஓவர் பிரிட்ஜு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டியூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், இது வந்து தனுப் மெட்ரோ ஸ்டேஷன். எவ்வளோ லென்த்தியாக எஸ்கலேட்டர் போட்டுருக்காங்க பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குல்ல? அதாவது மக்கள் ரொம்ப லென்த்தாக நடக்க வேணான்னு துபாய் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி சர்வீஸ்லாம் பண்ணுறாங்க. ஸோ அதான் துபாய் தான் அந்த மாதிரி. இப்போது டைம் பார்த்திங்கன்னா 5 PM. 5 PM எங்களுக்கு டியூட்டி முடியும். ஆஃபீஸ்லேருந்து இங்கே மெட்ரோக்கு வரத்துக்கு ஒரு 5:15 அந்த டைம் ஆயிரும். இப்போ ஒரு 5:20க்கு ஒரு மெட்ரோ இருக்குது என் டைமுக்கு கரெக்டாக. அதை கேட்ச் பண்ணி போவேன். மெட்ரோ என்ட்ரு ஆகும் போது இந்த மாதிரி கார்டு வந்து ஸ்வைப் பண்ணோம். பண்ணியாச்சு. தென் நம்ம ஏரிய வேண்டிய மெட்ரோ இங்கே இருக்குது. எட்டிசாலா சென்ட்ரு பாயிண்ட் டைரெக்ஷனில் போகணும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தனுப் மெட்ரோ ஸ்டேஷன். கோல்ட் கிளாஸ் வந்து உங்களுக்கு காட்டில் பார்த்தீங்களா? இதுதான் கோல்ட் கிளாஸ். மார்னிங் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருந்தது. ஸோ தனுப் மெட்ரோ ஸ்டேஷன் பாருங்கள், இப்போ கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா டைம் 5:15 அந்த ரேஞ்ச் தானே இருக்குது. அதனால் இனிமேல் தான் வருவாங்க. ஒரு ட்ரெயின் போயிருக்கும், அதனால் கூட்டம் கம்மியாக இருக்குது. ஸோ மெட்ரோவில் ஏற போகிறோம். அண்ட் தனுபோட வித்தின் 500 மீட்டர் டிஸ்டன்ஸ் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துங்க. ஜஸ்ட் உங்கள் பார்வைக்காக. ட்ரெயின் வரத்துக்கு ஒரு 10 to 15 minutes கிட்டே இருக்குது. பாருங்கள், கூட்டம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வருது. உள்ளே வந்து சீட்டு இடம் கிடைக்காதுங்க ஆக்சுவலாக. நிற்கிறது பார்த்திங்கன்னா என்னுடைய ஆஃபீஸ் ஃப்ரெண்டு தான் நிற்கிறாரு. மீன்ஸ் வேறு டிபார்ட்மெண்ட். ஸோ அவர் இன்னும் என்னை பார்க்கல. பார்த்தா ஹாய் சொல்லுவார். ஸோ ஓகே, நான் மெட்ரோ ஏறிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு வீடியோ கிளிப் போடுறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மெட்ரோ ட்ரெயின்குள்ளே உங்களுக்காக ஒரு ஷார்ட் கிளிப். எவ்வளோ கூட்டம் இருக்கும் பாருங்கள். சீட்டு கிடைக்காதுன்னு சொன்னல. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது வந்து நம்ம யூனியன் இறங்கியிருக்கோம். யூனியனில் வந்து வித்தின் 500 மீட்டர். ஸோ வித்தின் 500 மீட்டர் யூனியன் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. இது ஆக்சுவலாக ரெட் லைன் வந்து இதுக்கப்புறம் எங்கே போவோம்? சென்ட்ரு பாயிண்ட் போயிடும். உங்களுக்கு அல்ரிகா சிட்டி சென்டர், அல்கர்ஹூத் ஏர்போர்ட், டெர்மினல் 1. ஸோ நம்ம வந்து இப்போது க்ரீன் லைனில் போகணும் ஆக்சுவலாக. ஸோ ஆப்போசிட் போயிட்டு சேஞ்ச் ஆகணும். தென் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் யூனியன் மெட்ரோ மேல் ஃப்ளோர். ஸோ இங்கேருந்து தான் நம்ம வந்து ட்ரெயின் சேஞ்ச் பண்ணணும். நம்ம இப்போ வந்து க்ரீன் லைன் போகணும். அதனால் போய் செக் பண்ணிக்கலாம். போர்டு இதுதான் க்ரீன் போர்டுன்னு பாருங்கள். தென் எஸ்கலேட்டரில் மெதுவாக போகிறோம். இப்போ வந்து இந்த க்ரீன் லைனை பிடிச்சி நம்ம வந்து கோல்சுக் மெட்ரோ ஸ்டேஷனில் போய் இறங்கிடலாம். ஸோ க்ரீன் லைனில் வந்து நம்மளும் அந்த போர்டை செக் பண்ணிக்கலாம். அந்த ட்ரெயின் எங்கே போகுது அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி அங்கே பிரிண்ட் பண்ணி எழுதியிருப்பாங்க. நமக்கு 2 ஸ்டாப் தான். அடுத்து பனியாஸ் அண்ட் தென் கோல்சுக் யூனியனுக்கு அப்புறமா. மெட்ரோ ட்ரெயின்குள்ள ட்ரிங்கிங் நாட் அலவுட், பபிள் கம் நாட் அலவுட் அண்ட் ஸ்மோக்கிங் ஆல்சோ நாட் அலவுட்.
அப்படி மீறி பண்ணால் 100 dirham and 200 dirham penalty. எமர்ஜென்சி ஸ்டாப் பட்டன் மிஸ்யூஸ் பண்ணால் 2000 dirham penalty. பி கேர்ஃபுல். தென் எமர்ஜென்சி டோர் லிவர் மிஸ்யூஸ் பண்ணால் 2000 dirham penalty. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எமர்ஜென்சியாக பேசணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணலாம். தென் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இறங்க வேண்டிய ஸ்டாப் வந்தாச்சு. கோல் சூக் மெட்ரோ பஸ் ஸ்டாப். காலையில் இங்கேருந்து தான் ஏறணும், கரெக்டாக 6:14 ஏறணும். மறுபடியும் ஈவினிங் 6:20 PM வந்து இறங்கியாச்சு. ஸோ எப்படி இருந்தது மெட்ரோ ட்ராவல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம லிஃப்ட்டுக்கு போகலாம். ஆஸ் யூஸ்வல் லிஃப்ட்டு ஏறி இறங்கிட்டு நம்ம எக்ஸிட் 3ல் வந்து வெளியே போகணும். அப்போ தான் நம்ம போக வேண்டிய டைரெக்ஷன் கரெக்டாக பக்கத்துலேயே இருக்கும். ஸோ வழக்கம் போல் மெட்ரோ கார்டை நோல் கார்டு அதை ஸ்வைப் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆகிறோம். நம்மளுடைய சார்ஜஸ் வந்து கட் ஆகிரும் அந்த கார்டில். ஸோ எக்ஸிட் 3 இது தான். ஸோ அதை நோட் பண்ணிவிட்டு அப்படியே ஜஸ்ட்டு வாக்கிங்கில் போக வேண்டியது தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக எங்கள் ஏரியாவுக்கு வந்தாச்சு. கோல்டு சூக் டியூட்டி முடிஞ்சிருச்சு. பாருங்கள், கரெக்டாக 6:30 ஆகுதுக்கா. மார்னிங் 6 AM போயிட்டு ரூமுக்கு வர்றதுக்கு 6:30 ஆகிடுது ஈவினிங். இதுதான் எங்கள் ரொட்டீன் லைஃப் துபாயில். எனக்குன்னு இல்லை, நிறைய பேருக்கு ஜப்லீலில் யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களோ அது மாதிரி தான் ஏர்லி மார்னிங் போயிட்டு இந்த மாதிரி டைமுக்கு ரீச் ஆவாங்க. எஸ்பெஷலி யாரெல்லாம் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஓகே. சில பேர்லாம் ஓவர் டைம்லாம் பண்ணிட்டு வரவங்களுக்குலாம் 12 hours ஆகும். ஸோ நாங்கள் அப் அண்ட் டவுன் டைம் கால்குலேஷன் பார்த்திங்கன்னா டோட்டலாகவே 12 hours ஆகுது. அங்கே ஆஃபீஸ் ஹவர்ஸ் 8 hours டியூட்டி. ஸோ டிரான்ஸ்போர்ட் எல்லாம் இன்க்ளூட் பண்ணோம்னா டோட்டலாக 12 hours வந்துடுது. மார்னிங் 6 AM போய்ட்டு ஈவினிங் 6:30 வரதால். ஸோ மற்றவங்களுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்துக்குங்க ஓவர் டைம்லாம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், மெட்ரோ ஏரியா வெளியே வந்தவொடனே வந்து பார்த்திங்களா 4 Square ரெஸ்டாரண்ட். நான் மார்னிங் வீடியோ எடுக்கும்போது சொல்லியிருந்தேன் 6 AM ஓப்பன் ஆகலை. ஆனால் இப்போ பாருங்க, நல்லா ஈவினிங் டைம். இனிமேல் தான் டின்னர் சாப்பிட்றதுக்குலாம் க்ரௌட் வரும். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம், சவுத் இண்டியன் ஐட்டம்ஸ், டிஃபன் அண்ட் நான்வெஜ் ஐட்டம்ஸ், ஃபிஷ் ஃப்ரை, கிரில் சிக்கன், சார்கோல், ஃப்ரெஷ் மில்க் டீ, இந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும். இதை பற்றி வீடியோ தனியாக போடுறேன் நான் இந்த ரெஸ்டாரண்ட் பற்றி. ஸோ இப்போ நம்ம ரூமுக்கு போவோம். ஓகே, மெட்ரோ ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்தாச்சு. 4 Square ரெஸ்டாரண்ட்டோட அவுட் சைட் ஸ்பேஸ்லாம் பாருங்கள். உங்களுக்காக அவுட் சைட் ஸ்பேஸ் வியூ நான் எடுத்து காட்டுறேன். 4 Square ரெஸ்டாரண்ட் குட். தென் நம்ம ரூம் அந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் ஏறி இறங்கி அந்த பக்கம் போனால் நம்ம ரூம் தாங்க. ஸோ வந்தாச்சு. கோல் சூக் பஸ் ஸ்டேஷன் வந்து இந்த டைமில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஒரு வியூ காட்டுவோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். யாரெல்லாம் புதுசாக வீடியோ பார்க்குறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அண்ட் மறுபடியும் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ராஜா, உங்கள் ராஜா, துபாய் தமிழன். சேனல் நேம் வந்து டேட் அண்ட் சன்ஸ் சேனல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சக்ஸஸ்ஃபுல்லாக வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பேக்ரவுண்டில் பாருங்கள், துபாய் பஸ் வந்து ஃபுல் வியூ. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்டர்நேஷ்னல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹாய் காட்டிட்டு போகிறாங்க. ஸோ வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் புதுசாக வீடியோ பார்க்குறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஃபர்தராக துபாயில் வந்து வேறு எந்த ஏரியாலாம் வீடியோ போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை வந்து சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி அந்த ஏரியாவில் போய்ட்டு நம்ம வீடியோ போடலாம். இப்போ இங்கே இருக்கிற பஸ்லாம் பார்த்திங்கன்னா சவுதி உம்ராக்கெலாம் போகிறதுக்கெலாம் இங்கே தான் வந்து ஏறுவாங்க துபாய் ஏரியாவில். இது கோல் சூக் மெட்ரோ பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்குது.
ஸோ நம்ம வீடியோ வந்து எண்டுக்கு வந்துட்டோம். அதனால் இந்த ஏரியாவை லைட்டாக அப்படியே சுற்றி காட்டுறேன். அல்கலிஜ் ரோடு அண்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுட்ஓவர் பிரிட்ஜ் நமக்கு கிராஸ் பண்ணுறது. இந்த பக்கம் கோல்சூக் பஸ் ஸ்டேஷன். மார்னிங் அங்கே இருந்தால் வீடியோ எடுத்தேன். ஃபோர் ஸ்கொயர் ரெஸ்டாரண்ட் இங்கே இருக்குது. அண்ட் நல்லா இது பெரிய இடம். துபாய் பஸ் எப்படி இருக்குது? துபாய் பஸ் சூப்பராக இருக்குது. இந்த வியூ எனக்கே ரொம்ப அப்படியே அந்த பில்டிங்கையும் காட்டுவோம். அதுக்கப்புறமா அந்த பக்கம் ஹயாத் ஹோட்டல் இருக்குது. அதுவும் ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். see you அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.